சூரத்துல் காஷியா அத்தியாயம் 88. சூழ்ந்து கொள்ளக்கூடியது. திருக்குர்ஆனின் 88வது அத்தியாயம் அல் காஷியா ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும். இதில் 26 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. நபி வழி. நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையிலும் வெள்ளிக்கிழமை தொழுகையிலும் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்னும் 87வது அத்தியாயத்தையும் அல் காஷியா என்னும் 88வது அத்தியாயத்தையும் ஓதினார்கள். அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். நபியே, சூழ்ந்து கொள்ளக்கூடியது குறித்த செய்தி உமக்கு வந்ததா? அந்நாளில் சில முகங்கள் தாழ்ந்திருக்கும். அவை அறமற்ற வழியில் கடுமையாக உழைத்தவை, களைத்து போனவை. ஆதலால் சுட்டெரிக்கும் நரகத்தில் அவை நுழையும். அங்கு கொதிக்கும் நீர் ஊற்றிலிருந்து அவற்றுக்கு நீர் புகட்டப்படும். விஷக்கல்லியை தவிர வேறு எந்த உணவும் அவர்களுக்கு இல்லை. ஆக அவர்களை கொழுக்கவும் வைக்காது, பசியை போக்கவும் செய்யாது. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் மறுமை நாள் நிகழ்வுகளை விவரிக்கின்றான். இது பற்றி உமக்கு தெரியுமா? முதலாவது வசனத்தில், நபியே, சூழ்ந்து கொள்ளக்கூடியது குறித்த செய்தி உமக்கு வந்ததா என்று அல்லாஹ் வினவுகின்றான். இங்கு சூழ்ந்து கொள்ளக்கூடியது என்பதை குறிக்க அல் காஷியா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இச்சொல் இங்கு மறுமை நாளையே குறிக்கிறது. மறுமை நாளை குறிக்கும் பெயர்களில் அல் காஷியா என்பதும் ஒன்றாகும். மறுமை நாளின் அமளிகள் ஒருவரையும் விடாமல் ஒட்டுமொத்த மனிதர்களையும் சுற்றி வளைத்து கொள்ளும் என்பதாலேயே அதற்கு இப்பெயர் வந்தது. அம்ர் பின் மைமுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடந்து சென்றார்கள். அப்பொழுது அந்த பெண், நபியே, சூழ்ந்து கொள்ளக்கூடியது குறித்த செய்தி உமக்கு வந்ததா என்ற இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று அதை செவியுற்றார்கள். பின்னர், ஆம், என்னிடம் வந்துவிட்டது என அந்த பெண்ணுக்கு பதில் கூறினார்கள். கடுமையாக உழைத்தும் பயன் இல்லை. அடுத்த வசனத்தில் அந்நாளில் சில முகங்கள் தாழ்ந்திருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது பணிந்திருக்கும். இவ்வாறே கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவை தாழ்ந்திருக்கும், அவற்றின் செயல் எதுவும் அவற்றுக்கு எப்பலனையும் அளிக்காது என்று கூறினார்கள். அடுத்த வசனத்தில் அவை அறமற்ற வழியில் கடுமையாக உழைத்தவை, களைத்து போனவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது தவறான வழியில் அதிகம் உழைத்து அதனால் அவை களைத்து போயிருக்கும். ஆதலால் மறுமை நாளில் சுட்டெரிக்கும் நரகத்தில் நுழையும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதிர்த்த கண்ணீர். அபு இம்ரான் அல் ஜவுனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துறவியின் ஆசிரமத்தை கடந்து சென்றார்கள். அப்பொழுது துறவியே என அவரை அழைத்தார்கள். அந்த துறவி வெளியே எட்டி பார்த்தார். அவரை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் அவர்களே, இவரை கண்டு ஏன் அழுகிறீர்கள் என வினவப்பட்டது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் தனது வேதத்தில் அவை அறமற்ற வழியில் கடுமையாக உழைத்தவை, களைத்து போனவை, ஆதலால் சுட்டெரிக்கும் நரகத்தில் அவை நுழையும் என்று கூறுகின்றானே. இந்த வசனங்களை நினைத்து பார்த்தேன். இவைதான் என்னை அழச் செய்துவிட்டன என்றார்கள். ஆமிலத்துன் நாசிப. அவை அறமற்ற வழியில் கடுமையாக உழைத்தவை, களைத்து போனவை. ஆமிலத்துன் நாசிப என்னும் இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமளித்த போது, இது கிறிஸ்தவர்களையே குறிக்கிறது என கூறினார்கள். இக்ரிமா சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர், இம்மையில் அவை பாவங்கள் புரிந்திருக்கும். ஆமிலத்துன் எனவே நரகத்தின் வேதனைக்கும் அழிவுக்கும் ஆளாகி அவை சிரமத்தை அனுபவிக்கும். நாசிபா என்று விளக்கமளித்தனர். அடுத்த வசனத்தில், ஆதலால் சுட்டெரிக்கும் நரகத்தில் அவை நுழையும் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். அதாவது ஆக கடுமையான வெப்பம் நிறைந்த நரகத்தில் அவை நுழையும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் விளக்கமளித்தனர். அடுத்த வசனத்தில் அங்கு கொதிக்கும் நீரூற்றிலிருந்து அவற்றுக்கு நீர் புகட்டப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நன்கு சூடேறி உச்சபட்சமாக கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றிலிருந்து அவற்றுக்கு நீர் புகட்டப்படும். இவ்வாறே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித், ஹசன் அல் பஸ்ரி, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறுகின்றனர். விஷக்கல்லியே உணவு. அடுத்த வசனத்தில் விஷக்கல்லியை தவிர வேறு எந்த உணவும் அவர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு விஷக்கல்லி என்பதை குறிக்க பரீஉ என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பால் ஆன செடி என பொருள் கூறினார்கள். ஜயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓர் அறிவிப்பில் அது கள்ளிச்செடி என்றும் மற்றொரு அறிவிப்பில் அது நரகத்தில் உள்ள கற்கள் என்றும் கூறியுள்ளார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, தரீஉ என்னும் சொல்லுக்கு அஷ்ஷிப்ரிக் விஷக்கல்லி என்று பொருள். இதனை ஹிஜாஸ் வாசிகள் தரீஉ என்று அழைக்கின்றனர். காய்ந்துவிட்டால் இதுவே நஞ்சாகும். இந்த வசனத்திற்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்த போது, அது மோசமான அருவருப்பான கெட்ட ஓர் உணவாகும் என கூறினார்கள். அடுத்த வசனத்தில் அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது பசியை போக்கவும் செய்யாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அதன் மூலம் நோக்கமும் நிறைவேறாது, பாதிப்பும் அகலாது.